ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒன்னொன்னு வேணும்னா ஒவ்வொரு தெய்வத்தை பூஜை பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னா தாம்பத்தியார்த்த உமாம் சதி அம்பால பூஜை பண்ணணும். ரூபாபிகாமோ கந்தர்வா, நல்ல அழகா இருக்கணும் பாக்குறவா கண்ணுக்கு அப்படின்னு நமக்கு தோணிருந்ததுன்னா கந்தர்வராஜனை பூஜை பண்ணணும். ஸ்திரீ காமோத்சர ஊர்வசி, ஸ்திரீ சுகத்தை நிறைய அடையணும்னு ஆசைப்பட்டான்னா ஊர்வசியை பூஜை பண்ணணும். குழந்தைகள்லாம் டியூஷன் வைக்காம நல்ல புத்திசாலியா இருக்கணும், வீரனு சுரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா தந்தும் தன்வன் பித்ருன் ஏச்சே, பித்ருக்களை பூஜை பண்ணணும். ஒழுங்கா சிரார்த்தாதிகள் தர்ப்பணங்கள்லாம் பூஜை பண்ணா டியூஷன் செலவே வராது. அதெல்லாம் விட்டுட்டா செலவழிக்க வேண்டியதா, பீச கட்டி மண்ணாட வேண்டியதான். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தா. அப்படி சொல்லும் போது ஒருத்தனுக்கு ஞானம் வேணும்னா யார பூஜை பண்ணணும்னா சங்கரனை அப்படின்னு இருக்காங்க. இந்த பாகவதம் எழுதினவர் என்ன பண்ணினார், ருத்ரனிடமிருந்து அறிவையும் சங்கராத்து ஞானம் அன்விச்சேதுங்கிற வார்த்தை எங்க இருக்கு? ருத்ரன் அப்படின்னா ஈஸ்வரன் வேற ருத்ரன் வேற. ருத்ரன்ங்கிறது கணம், கீழே உள்ளவர்கள் எல்லாம் ருத்ரர்கள் தான். சகசிராணி சகசிரசோயே ருத்ராதி பூமியாம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது நேர் சிவபெருமான குறிக்காதது. எந்த கோவில்லையாவது ருத்ரன் அப்படின்னு சொல்றோமா? நம்ம சிவன் தானே சொல்றோம். சிவன் வேற ருத்ரன் வேற.